இந்த அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு சொல்லி சத்தியம் எனக்கே தெரிலங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கேர் பப்ளிக் ஸ்கூல் நம்ம கோயம்புத்தூர் காரமடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே நம்மளுடைய சைட் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5 lakhs வீடு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. நான் நம்பவே இல்லைங்க நேரில் வந்ததுக்கப்புறம். ஏன்னா 5 lakhs உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 lakhs நமக்கு டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும். ஸோ பக்கத்தில் ஃபுல்லாகவே சுற்றி குடியிருப்புகள் இருக்குங்கல்ல. சைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 56 இருக்குன்றப்போ ஒரு 56 பேருக்கு தான் கிடைக்குங்கல்ல. நம்ம பேசிக்கான அமெனிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் விட்ருக்கும். அதிலே உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ரொவிஷன் இருக்குது, CCTV சர்வேலன்ஸ் இருக்குது, ப்ளஸ் சுற்றிலும் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். உள்ள எல்லாமே வெட் மிக்ஸ் தாரோட 3 லேயர் போட்டிருக்கோம். கிரிக்கெட் டர்ஃப் பண்ணியிருக்கோம், சில்ட்ரன் பிளே ஏரியா, அடல்ட்ஸ்க்கான இண்டோர் ஜிம், ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா பிளாட்டுக்கும் நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம இப்போவே பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து கேஆர் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்குது, கிரைஸ்த கிங் ஸ்கூல் இருக்குது, தம்பு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அக்ஷரம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா RV காலேஜ் இருக்குது, கிரைஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. 1 BH இந்த மாதிரி 2 BH வீடெல்லாம் வந்து என்ன மாதிரி காஸ்ட்டில் கட்டி கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு 2 சென்ட் இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா 31 லட்ச ரூபாலேருந்து பண்ணலாம். ஓகே. ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு 2.25 சென்ட்டில் கொஞ்சம் லேவிஷாக பண்ணுறதுனா ஒரு 44 lakhsல பண்ணலாம். இந்த அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு சொல்லி சத்தியம் எனக்கே தெரிலங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கேர் பப்ளிக் ஸ்கூல் நம்ம கோயம்புத்தூர் காரமடையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூலுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே நம்மளுடைய சைட் இருக்குங்க. நம்ம பிரதர் கூட இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5 lakhs வீடு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. நான் நம்பவே இல்லைங்க நேரில் வந்ததுக்கப்புறம். எப்படி ஒரு மெயினான இடத்துல வந்து இந்த ரேட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காகவே இருக்குது. ஆனால் 5 lakhs உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 lakhs நமக்கு டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும். ஓகே. பேலன்ஸ் 90-95% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லோன் போய்க்கலாம். ஓகே. ஸோ பக்கத்தில் ஃபுல்லாகவே சுற்றி குடியிருப்புகள் இருக்குங்கல்ல. ஓகே. ஸோ சைட் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே ஒரு 56 பிளாட்டு தான் இருக்குது. ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து மொத்தமாக ஒரு 18 ஏக்கர் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் இது. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 வந்து ஒரு 2.5 ஏக்கர் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். சரி. ஸோ லிமிடெட் பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த 56 பிளாட்ஸுமே காரமடை முனிசிபாலிட்டி ரீஜன்லேயே வரும். ஓ அப்படிங்களா? ஓகே. ஒரு நல்ல விஷயம். ரொம்ப அவுட்ருன்னு இல்லாமல் முனிசிபாலிட்டிலே வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுவே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர் தான். அந்த ஹைவேலேருந்து அப்படியே திரும்பி பார்த்தாலே நம்ம சைட்டு தெரியும். ஸோ இவ்வளோ நியரில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா குழந்தைய விளாட கூப்பிட்டு வர மாதிரி அப்படியே வந்து ஸ்கூலில் வந்துட்டுலாம். ஈவினிங் நீங்களே வந்து கூப்பிட்டு போகலாம். குழந்தைங்களுக்காக தாங்க வந்து நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்து இங்கே நம்ம லைஃப் செட்டில் ஆகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிப்போம். குழந்தைங்களுக்கான ஸ்கூலே வந்து நம்ம சைடோட வாசலில் தான் இருக்குங்க. ஸோ அதேமாதிரி கிளைமேட்டும் உண்மையில சூப்பராக இருக்குது, சில்லுன்னு தான் இருக்குது. காரமடை கிளைமேட் யாருக்கும் சொல்ல தேவை. அதுதான் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ சைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 56 இருக்குன்றப்போ ஒரு 56 பேருக்கு தான் கிடைக்குங்கல்ல. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 56 பேருக்கு மட்டும்தாங்க இங்கே சைட்டே கிடைக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லான்ச் பண்ண உடனே நம்ம வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். செகண்ட் என்னென்னா இந்த சைட்டில் இவ்வளோ அம்யூனிட்டிஸான்னு சொல்லி என்னையே ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. என்னென்ன இருக்குன்றது சொல்லிடுங்க. ஸோ இங்கே நம்ம பேசிக்கான அமெனிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் விட்ருக்கும். அதிலே உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ரொவிஷன் இருக்குது, CCTV சர்வேலன்ஸ் இருக்குது, ப்ளஸ் சுற்றிலும் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். உள்ள எல்லாமே வெட் மிக்ஸ் தாரோட 3 லேயர் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து பிளேயிங் அமெனிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரிக்கெட் டர்ஃப் பண்ணியிருக்கோம், சில்ட்ரன் பிளே ஏரியா, அப்புறம் பெரியவங்களுக்கான வாக்கிங் ட்ராக்ஸ், அடல்ட்ஸ்க்கான இண்டோர் ஜிம், ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா பிளாட்டுக்கும் நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம இப்போவே பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம சைட்டை சுற்றி வந்து வீடு இருக்குதுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ குடியிருப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியர்பை நான் ட்ரோனில் காமிக்கும் போது உங்களுக்கு காரமடை எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன். அவ்வளோ வீடுங்க வந்து இருக்குங்க. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EB லைன்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாக்களும் ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் வந்து கேர் பப்ளிக் ஸ்கூல் நம்ம சைட் பக்கத்துலேயே இருக்குது. இது போக நிறையா ஸ்கூல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 5 to 10 minutesல ரீச் ஆகிற மாதிரி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வித்யா விகாஸ், ஊட்டி பப்ளிக் ஸ்கூல், அதுக்கப்புறமா RV காலேஜ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 5 to 10 minutesல வந்து ரீச் ஆகிடலாம். பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1.5 kilometers காரமடை பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் ரீச் ஆகலாம். ஓகே. ஸோ அதேமாதிரி இங்கே ஏன் நான் சைட்டு வாங்கணும்? நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். கோயம்புத்தூரில் வாங்குறீங்க ஓகே, பட் காரமடையில் ஏன் வாங்கணுன்ற ஒரு கொஸ்டின்லாம் இருக்கும். அப்படி என்ன இருக்குது இந்த நியரில்? இல்லை, இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஆல்ரெடி வந்து ரெசிடென்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஓகே மேட்டுப்பாளையம் ரோடை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. கண்டிப்பாக. ஓகே. அதுவும் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரமடை முனிசிபாலிட்டிக்குள்ளே ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ முனிசிபாலிட்டி ரீஜனில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில்
ஸோ நிறைய வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸோட ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம 5 lakhs இருந்தால் ஸோ இடம் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் 3 lakhs போதும் வீடே கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்னா 3 to 4 lakhs மேக்ஸிமம் ஓகே இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஓகே ஓகே ஓகே. ஒரு லீஸுக்கு போகிற அமௌண்ட்டை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுத்தாலே போதும். இப்போ அட்வான்ஸே வந்து மேக்ஸிமம் 1 or 2 lakhs வந்து வாங்குறாங்க ஒரு நல்ல வீட்டுக்கு. அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்தாலும் கூட தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம். 1 BH இந்த மாதிரி 2 BH வீடெல்லாம் வந்து என்ன மாதிரி காஸ்ட்டில் கட்டி கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு 2 சென்ட் இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா 31 லட்ச ரூபாலேருந்து பண்ணலாம். ஓகே ஓகே. ஒரு டபுள் பெட்ரூம் வீடு ஒரு 2.25 சென்ட்டில் கொஞ்சம் லேவிஷாக பண்ணுறதுனா ஒரு 44 lakhsல பண்ணலாம். ஓகே. ட்ரிபிள் பெட்ரூம் வந்து டியூப்ளெக்ஸ் மாடலில் ஒரு 54 lakhsல பண்ணலாம். ஓகே. இதெல்லாம் எப்படி இடம் கன்ஜஸ்டடாக இருக்குமா? இல்லை உங்களுக்கு வந்து ரொம்பவே லேவிஷாக இருக்கும். இப்போ நம்ம சைட் பிரிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் எல்லாமே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் 30/40 பிரிச்சிருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து வீடு நல்லா லேவிஷாக வரும். இல்லை உங்கள் லேண்ட் கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படுது அப்படின்னாலுமே வந்துட்டு 3 சென்ட் 3.25 4 சென்ட் ஓகே 4.5 சென்ட் வரைக்குமே சைட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க. ஒரு 56 பிளாட் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க, அப்படியே மாண்டேஜஸில். இப்போ லைவாக அங்கே போய் நான் காமிக்கிறேன். உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து இவங்க ஆஃபீஸ்லாம் இருக்குது இப்போ. ஸோ அந்த இடத்துக்கு போயிடலாம், சைட்டுக்குள்ளே போய் நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ அம்யூனிட்டிஸை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. ஏன்னா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்து சைட்டை வந்து லான்ச்சிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபீமேல் லேடிஸ்க்காகட்டும் இல்லை வந்து கிட்ஸுக்காகட்டும் அதேமாரி ஜென்ஸை வந்து மறந்துடுறாங்க நிறைய சைட்டில். எல்லாருக்குமே வந்து இங்கே அம்யூனிட்டிஸை பார்த்திங்கன்னா அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதேமாதிரி வயசானவங்க வீட்டில் ஏஜ்டு பீப்புளெலாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்காக ஒரு வாக்கிங் ட்ராக்கு சிட் அவுட் ஏரியான்னு சொல்லி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க நான் லைவாகவே காமிக்கிறீங்க பாருங்களேன். ஸோ கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து அழகாக வளர மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இங்கே கீழே ஃபுல்லாக உங்களுக்கு மணல் ஃபில் பண்ணியிருக்காங்க. வாக்கிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ராக் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே சுகர் ப்ரெஷர் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படின்றப்போ வெளியில் எங்கேயும் நீங்கள் நடக்க தேவையில்லை, அழகாக இதிலே வந்து வாக்கிங்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிட்அவுட் ஏரியா செமையாக இருக்குது, நல்லா ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து இங்கேயும் ஒரு சிட்அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு மன அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டர்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. டர்ஃப் பார்த்திங்கன்னா வந்து எனி டைம் ஓப்பனாக இருக்குமாங்க சார்? டர்ஃபு எப்போ அவைலபிள் இருக்கும்? எப்போயும் அவைலபிள் இருக்கும். ஸோ அதேமாதிரி சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கீங்க. ஸோ ரன்னிங்கில் இருக்குதுங்களா இது? ஆமாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து டர்ஃபு. இது நம்ம கேட்டட் கம்யூனிட்டியாக உள்ளே இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். நீங்கள் மெயின்டெனன்ஸ் எப்படியும் பண்ணுவீங்களா இதில்? ஆமாம், இது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவும் நம்ம சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஓகே. ஸோ இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிராஸ்லாம் போட்டு செமையாக இருக்குங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஊஞ்சல் அந்த மாதிரி நிறையா புது புது ஐட்டம்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பெரிய ப்ராஜெக்டில் தான் இவ்வளோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்கே பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு 56 பிளாட் இருக்க ஒரு சைட்லேயே இவ்வளோ டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இண்டோர் ஜிம்மு உள்ளே இருக்குங்க. இந்த ஆஃபீஸ் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இண்டோர் ஜிம்மு தான். இப்போ வந்து ஆஃபீஸ் செட்டப்பும் இருக்குது, ப்ளஸ் ஜிம்முக்கும் உங்களுக்கு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. தாராளமாக இதெல்லாம் நீங்கள் இங்கே பிளாட் வாங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதேமாதிரி வந்து இங்கே சென்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நியர்பை 15 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? ஸோ இப்போ நம்ம ப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக சென்ட் 10,50,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். வெறும் 10,50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு 500 மீட்டர்லேயும் சுற்றி குடியிருப்புகளுக்கு மத்தியிலையும் அதேமாதிரி காரமடை முனிசிபாலிட்டி லிமிட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 56 பிளாட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக இங்கே நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நேம்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ ஸ்கூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து கேஆர் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்குது, கிரைஸ்த கிங் ஸ்கூல் இருக்குது, தம்பு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, அக்ஷரம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்வி காலேஜ் இருக்குது, கிரைஸ்த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இவ்வளோ டெவலப்மெண்ட்டோட நியர்பை இவ்வளோ அம்யூனிட்டிஸும் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே இருக்குங்க. அதேமாதிரி இங்கேருந்து நீங்கள் காந்திபுரம் ரீச் ஆகணும்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hourக்குள்ளேயே ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு எவ்ரி 3 minutes ஒன்ஸ் வந்து மஃபசல் பஸ் வந்து அவைலபிள் இருக்குது மெயின் ரோட்டில், ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் அவே. ஸோ எனக்கு வந்து ஒரு மெயினான இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சின்ன ப்ராஜெக்ட் தாங்க, 56 பிளாட்டு தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னாடி மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பாய்.